ஹாய், வெல்கம் டு மை சேனல் இசிகோ ஜாப்னஸ். இந்த வீடியோவில் ஜேஎல்பிடி N3 லெவல் காஞ்சி செக்ஷன் பார்க்க போகிறோம். ஹிரகானா கொடுத்து ஈக்குவலன் காஞ்சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரோமனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஞ்சி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு காஞ்சி தெரியலை அப்படின்னாலும் எப்படி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ எலிமினேஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரோமனில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கனோஜோவா கோஃபுக்குனி சைக்கட்ஸு ஷிட்டே இத்தா. ஸோ அந்த கேர்ள் ஒரு பொண்ணு இப்படி லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் சான்வான் கோஃபுக்கு ஹாப்பினஸ், ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதில் நான் எப்படி எலிமினேட் பண்ணலாம், 1 2 4 எப்படி வராதுன்றதை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். லைஃப்பை லீட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னாலே அது கண்டிப்பாக எதர் சேட் இல்லை ஹாப்பி அப்படின்றதான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எல்லா காஞ்சிஸ்லையுமே ஆப்ஷன்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஷியாவசே. ஸோ ஹாப்பினஸ்க்கான காஞ்சியும் செகண்ட் ஒன்ல இருக்கிறது இன்னொரு இதாக இருக்கிறது ஹீரோய் வைடுக்கான காஞ்சியும் தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. வைடாக லீவ் பண்ணிட்டு வந்தாங்க, ஸோ லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு வந்தாங்க நான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ 2 and 4 நம்ம எலிமினேட் பண்ணலாம். அண்ட் தென் பார்க்கும்போது உங்களுக்கு செகண்ட் பார்ட்டாக இருக்கிற காஞ்சி, ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஃபுக்கு, இதுவும் ஃபுக்கு தான் இதனுடைய ரீடிங்கும். ஆனால் காய் ஃபுக்கு ரெக்கவரி அப்படின்ற ஒரு வேர்டில் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. ஸோ காய் ஃபுக்கு ரெக்கவரி அப்படின்னா ஸோ ரீஸ்டோர், திருப்பி அதே நிலைக்கு வர்றதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர் சான்வான் கோஃபுக்கு ஹாப்பினஸ். ஸோ கோஃபுக்கில் வர ஃபுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து லக் ஃபார்ச்சூன் அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு காஞ்சி. செகண்ட் கொஸ்டின், சேக்கட்சு கைசன் சுரு லைஃப்பை நீங்கள் இதை பண்ண போகிறீங்க. ஸோ கைசன் அப்படின்ற ஒரு வேர்டே உங்களுக்கு நியூவாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி ஆன்சர் சூஸ் பண்ணுறது. சைக்கட்ஸ்னா லைஃப்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ லைஃப்பை நீங்கள் இதை பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் இஸ் யோன்பான். ஸோ கைசன் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட், பெட்டர்மெண்ட்டை மீன் பண்ணுறது. இதை நீங்கள் 2 விதமாக ஆன்சர் சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்படி அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த காஞ்சிக்கான ஒன்னியோமியை திங்க் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ததாஷியோட காஞ்சி இருக்குது இல்லைங்களா. ததாஷியோட ஒன்னியோமி செய் அண்ட் ஷோன்னு படிச்சிருப்பீங்க, ஜென்ன்ற ஒரு வேர்டே கிடையாது. அதுவே செகண்ட் ஆப்ஷனில் இருக்கிறது சுக்ரிமஸ் காஞ்சி, அதுக்கான ஒன்னியோமி ஜோ அப்படின்ற ஒன்னியோமி மட்டும்தான் இருக்குது, அதனால் அதுவும் வராது. ஸோ தேர்ட் காஞ்சியில் யோயோட காஞ்சி இருக்குது, இதனுடைய ஒன்னியோமி ரியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஜென் அப்படின்ற சவுண்டு கிடையாது. ஈஸியாக எலிமினேட் பண்ணி ஆன்சர் சூஸ் பண்ணலாம் யோன்பான். இல்லை எனக்கு இதுவும் தெரியல அப்படின்னா நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லைஃப்பை நீங்கள் ததாஷி அப்படின்னா கரெக்ட் அப்படின்ற இடத்துக்கு தான் யூஸ் பண்ணுவீங்களே தவிர சரி செய்யறதுன்ற மீனிங்ல நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க ததாஷின்ற அக்காப இல்லைங்களா. அதனால இதை எலிமினேட் பண்ணலாம். அடுத்தது சுக்குரி மாசு, நீங்க வந்து லைஃப்பை கிரியேட் பண்ண போறீங்க, மேனுஃபேக்சர் பண்ண போறீங்க, ஸோ மேக் பண்ண போறீங்கன்னு நம்ம கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஸோ யோய் குட், ஸோ நான் வந்து குட்டா பண்ண போறேன், லைஃப்பை நம்ம வந்து குட்டா மேபி பண்ணலாம், பட் இந்த இடத்துல ப்ராப்பரா ஒரு சென்டென்ஸா வராது இல்லைங்களா. ஸோ நீங்க அதையும் எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் இப்படியும் சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கைசே. ஸோ கைசே அப்படின்னா வந்துட்டு அமெண்ட்மெண்ட்டை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரிவைஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அதுவே வந்துட்டு கைசோ அப்படின்னா வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. அதுவே சான்பான்ல இருக்க கை ரியோ அப்படின்றது, ஸோ அதுவுமே வந்துட்டு பெட்டர்மெண்ட்டை மீன் மீன் பண்ணுறது தான். பட் உங்களுக்கு கை ஜென் கொடுத்துருக்கறதுனால அதனுடைய அப்ரோப்ரியேட் வேர்டை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் கொஸ்டின், ஓகின கவானி சொத்தே அருக்கு, ஒரு பெரிய ரிவர் இருக்கு, ஸோ நீங்கள் நடக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ the correct answer is நீபான். சொத்தே அப்படின்னா parallel to. ஸோ அதாவது ரிவர் போயிட்டு இருக்கு, அதுக்கு பேரலா நீங்க நடந்து போறீங்க அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கித்தே, ஸோ கண்டிப்பா வராது, அது ஸ்டாம்ப். அதுவே ஐ மீன் சுமிமசன் கித்தே அப்படின்றது
நீங்க இந்த இடத்துல கிரிமஸ் டு கட் அப்படின்ற ஒரு மீனிங்க நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுவே தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது சொயேறு. சொயேறு அப்படின்றது அக்கம்பனி பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது. ஸோ அதுவே யோன்பான்ல இருக்கிறது மனேக்கு, அதாவது ஷோதாய் ஷிமஸ்ல ஷோவா படிச்சிருப்பீங்க. இன்வைட்டுக்கான காஞ்சி. ஸோ இதுக்கான ஆன்சர் நீபான் சொத்தை parallel to. ஃபோர்த் கொஸ்டின். கொறைவு கிக்காய்னி தபக்கோவு யமேயோ தோ ஒமோவு. ஸோ இதையே இதை நான் இது பண்ணி டொபாக்கோ வந்து ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் யோன்பான் கிக்காய் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் எலிமினேஷன் ப்ராசஸில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன் கண்டிப்பாக வராது. ஏன்னா அது டைம் பீரியடை மீன் பண்ணுறது. தேர்ட் ஒன்லையுமே பாருங்கள் செகண்ட் பார்ட்டாக இருக்கிறது கை ஃப்ரீக்வன்சி கணக்காஞ்சி. ஸோ நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின். மோனோகோத்தோவோ ஃபுக்குக்கு காண்கே இருக்கோத்தோவா தாய் சிட்சுதா. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் இச்சிபான் மோனோகோத்தோ. மோனோகோத்தோ அப்படின்னா எவ்ரிதிங், எல்லா விஷயத்தையும் அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக கொத்தோ கொத்தோ அப்படின்றத வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஏன்னா செகண்ட் ஒன்ல இருக்கிறது ஈ மஸ்ட் டு சே, தேர்ட் ஒன்ல ஹானாஷி மஸ்ட் டு ஸ்பீக், அதுவே ஃபோர்த் ஒன்ல இருக்கிறது மை எவ்ரி இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இல்லைன்னா அதனுடைய ஒன்றையுமே கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின். ஈயேவோ கைத்தாய் ஹிதோனி கனேவோ கசு. கசு டு லேண்ட். The correct answer is இச்சிபான் கசு டு லெண்ட். அதுவே செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது கைமஸ் டு பை கணக்காஞ்சி. சான்பான்ல இருக்கிறது கரிமஸ் டு பாரோ கணக்காஞ்சி. ஃபோர்த் ஒன்ல இருக்கிறது க தாய் இக்க தாய் நீக்கா அப்படின்னு சொல்லிட்டு லெசன் நம்பரை நம்ம கவுண்டர் ஃபார் லெசன்ஸ், லெசனோட ஆர்டர்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த காவோட காஞ்சி அது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரிகிதோ கோசைமாஷ்டா.